நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், இரண்டாம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காயில் அல்வா பண்ண போகிறோம். அதுதாங்க இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு போதுமான அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லை, இதில் நம்ம ஆக்சுவலாக கொஞ்சம் முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும். நான் சந்தர்ப்பம் டக்குன்னு திடீர்னு முடிவு பண்ணதுனால முந்திரி போடல. நான் முந்திரி போட்டுட்டு ஆக்சுவலாக இதோட செய்முறை என்னென்னா, ஒரு 2 ஸ்பூன் நெய், அதில் முந்திரி போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பூசணிக்காய் இந்த மாதிரி போட்டு வதக்கி எடுத்துடணும். நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு அது கூட 2 ஏலக்காய் போட்டு விட்டோம். நல்லா இது பண்ணிட்டோன்னா நல்லா அந்த குழகுழப்பு தன்மை வந்துடும். நம்ம சர்க்கரை போட்ட உடனே அது இன்னும் கொஞ்சம் குழகுழப்பு தன்மை வரும். அப்படி பண்ணிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை நான் செஞ்சுட்டு இப்போதைக்கு உங்களுக்கு நான் இந்த ஷார்ட்ஸை போடுறேன். இதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஃபைனலில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம பூசணிக்காய் நம்ம வீட்டில் ஆக்சுவலாக நம்ம பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் காய். இது நம்ம விதைக்காக எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம நிறைய பேருக்கு விதை ஷேர் பண்ணுன்றதுக்காக பறித்து வச்சுருந்தேன். அதில் ஒரு காய் தான் இது. கண்டிப்பாக ரொம்ப ஆர்கானிக்கான காய். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எந்த கலரும் எதுவும் சேர்க்காமல் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பூசணிக்காயில் பண்ணலான்றது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆக்சுவலாக மஞ்சள் பூசணிக்காயில் பண்ணலான்றது, ஏன்னா வெள்ளை பூசணிக்காயில் பண்ணுவாங்க. மஞ்சள் பூசணிக்காயில் பண்ணுறது நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னோடய மாடித்தோட்ட குரூப் அட்மின் சொன்னதை வச்சு தான் நான் இதை செஞ்சுருக்கேன். அவங்க பேர் லோகமேரி. அவங்க சொன்னதை வச்சு இன்றைக்கி நான் ஒரு சின்ன ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறத வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு அல்வாயை கொடுங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.